ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களா இருக்கோம். நீங்களா இருக்கீங்களா? இங்க பாத்தீங்களா, எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம வீட்டுல இருக்கிற எங்கேயும் போகல. ஏன் பாப்பா? பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த வாரம் வேலவும் எல்லாமே பழுத்து தொலையுது. ஆனா கீழே வைக்குதான்னு பாரு. செடி அது படர்ந்துட்டு போகுது, அதனால அது போய் பாவக்காய் வைக்குது. எங்க வீட்டுல குட்டி குட்டி பாவக்காய் வந்து நிறைய வச்சிருக்குது. ஏன் பாப்பா? மேல இருக்குது, பழுத்து பழுத்து கீழே வந்ததா பொறிக்க முடியல. அத வந்து மேல குட்டி பாவக்காய், பெரிய பாவக்காய் இருக்குது. குட்டி பாவக்காய் வந்து இருக்குமல்லங்க. குட்டி பாவக்காய் வந்து குட்டி குட்டி பாவக்காய் இருக்கும். ஆனா வந்து பாருங்க எப்படி போய் எல்லாம் படர்ந்துருச்சு. மேல இருக்குன்னு பார்த்தா மேல பூரா படர்ந்துருச்சு, தெரியுதுங்களா? இந்த குட்டி பாவக்காய்லாம் பார்த்தா இந்த வேலி ஓரத்துல புல்லு புடுங்கும் போதெல்லாம் பாட்டி எல்லாம் முன்னாங்கன்னா எங்க அம்மா எல்லாம் வெளியே காட்டு சைடு போனாங்கன்னா அந்த வேலி ஓரத்துலயே வந்து இப்படி கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கும். அந்த குட்டி பாவக்காய தேடி 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 பொறிப்போம். ஏன்னா அது கண்ணுக்கு சிக்காது. அதிசயமா எங்க வீட்டுல வந்து வந்திருக்குதுப்பா. நாங்க என்னடா அது பாவக்காய் மேல இருந்து விதை தொப்புன்னு கீழே விழுவுதேன்னு கூட்டும் போது நான் பாப்பேன். அப்புறம் பாக்குறேன் மேலவே எல்லாம் படந்து கிடக்குதுங்க. மேல போய் நிறைய வச்சிருச்சு. நேத்தா முந்தானத்தை என்னமாதான் நான் பொறிச்சு 5-6 பாவக்காய் வச்சு போட்டு வறுத்து கொடுத்தோம். வந்து அந்த குட்டி பாக்க வந்து வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ள கீரிப்பூச்சி எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் அடிக்கடி வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. கீரிப்பூச்சி இருக்குன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. குட்டி பாக்கா தான் எங்க அம்மா வெளியே போச்சுன்னா அதிகமா காட்டு சைடு எல்லாம் போச்சுன்னா விறகு இருக்கும். விறகு ஊருக்கு போனாங்கன்னா அவங்க அம்மா பாட்டி வந்து அங்க காட்டு பக்கம் போறப்போ, அந்த விறகு ஊருக்கு போறப்போ அந்த குட்டி பாக்கா தான் மெயினா பொறிச்சிட்டு வருவாங்க. ஆமா, தேடி 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 எங்க அம்மா சொல்லுது, எங்காச்சும் உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா பொறிச்சு வறுத்து கொடு, பசங்களுக்கு வந்து வயிறு வலி வராது அடிக்கடி. குட்டி பாக்க ஒன்னாச்சு வச்சுதான் மேலதான் போய் பழுத்து கிடக்கு. முந்தானே தானே பொறிச்ச அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இருக்கு வந்து பாருங்க. இங்க வந்து வேற இருக்குது. நான் பார்த்தேன் நானு. இனி இதுக்கு வந்து ரவுண்டா குழி போட்டு பறிச்சு விட்டு தண்ணி ஊத்தி வைக்கணும். இங்க இருந்து எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்குன்னு பாருங்க. நம்ம வீட்டு வாழை மரத்துக்கிட்ட இருந்து அப்படியே மேல ஏறி அப்படிக்கா போயிருச்சு. நான் முந்தா நேரத்து எட்டி பறிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குழவை கடிச்சிருச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம்லங்க. அதுக்கு வந்து சொல்லுங்க, வழி இருந்தா சொல்லுங்க, ஏதாவது மருந்து இருந்தான்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம உறவுகள் எல்லாருமே ஒருத்தர் வந்து அது வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி மாதிரிதான், அது ஒன்றும் பண்ணாது, நல்லதுதான் அது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், நன்றிங்கண்ணா. எங்களுக்கு அது தெரியாது, நீங்க சொன்னா நாங்க அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வைங்க அந்த இடத்துல சரியா போயிருன்னு சொன்னீங்க. நிறைய பேர் சுண்ணாம்பும் வைக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சுண்ணாம்பு வைக்கலாம்னு எனக்கு தெரியும், ஆனா சின்ன வெங்காயம் வைக்கலாமான்னு எனக்கு இத்தனால தெரியாது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் வச்சேன், எனக்கு சரியாயிருச்சு. வலி உடனே நிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லைட்டா ஓரளவுக்கு நிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அடுத்த நாள் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டா வலி இருந்தது. அப்புறம் 2 நாள் 3வது நாளுங்க அப்போ கட் ஆயிடுச்சு.